ஐயா கேட்டார், அதாவது தொடர்ந்து கிரியா பயிற்சி பண்ணால் குறித்து எனக்கு தொடர்ந்து செல்வம் நிறைய கிடைக்குமா, என் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா, நான் சந்தோஷமாக வாழ முடியுமா, என் வாழ்க்கையில் எல்லா புது புது விஷயங்களை செய்ய முடியுமா, நான் மனுஷனாக மாற முடியுமா, தெய்வீக ஆற்றலுக்கு நான் போக முடியுமா, தெய்வத்தை நான் பார்க்க முடியுமா, நான் தெய்வத்தோடு பேச முடியுமா, என் ஆன்மாவை பார்க்க முடியுமா, எனக்குள்ள இருக்கிற ரகசியத்தை பார்க்க முடியுமா, என் உடம்பை பற்றி எல்லாமே பார்க்க முடியுமா, எல்லாமே பார்க்கலாம். சொல்லுவாங்க, எங்கேயா இருந்தாலும் ஆன்மாவை காட்ட போகிறான். காட்டுறேன். தெய்வத்தோட எங்கே போய் பேச வைக்கிறேன். நான் இல்லை, நீ உங்கூட உனக்குள்ள பேச வைக்கிற. நீ புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட உன்னுடைய கடவுள் பேசுவார், உன் ஆன்மா பேசும். ஆன்மாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. கடவுள், இறைவன், உயிர், ஆன்மா, மனம், இது எல்லாம் ஒன்று. இது உங்கூட பேச ஆரம்பித்தா அது நல்ல முறையில் பேச வைக்கணும், அவ்வளோதான் விஷயம். தப்பான பாதையில் பேசுகிறதுனால தான் நீ மிருகமாக மாறி போயிட்ட. நீ நல்ல முறையில் அவர்கள் பேச ஆரம்பித்தாங்கன்னா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிடும். ஒவ்வொருவரும் கிரியா பண்ணுறீங்க, தொடர்ந்து கிரியா பயிற்சி எடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் 16 செல்வம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகள் சந்தோஷமாக படிப்பாங்க. மனைவி மகாலட்சுமியாக இருப்பாங்க. நீங்கள் செய்கிற தொழிலெல்லாம் செல்வமாக பெருகும். நீங்கள் போகிற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். நீ கால் வச்ச இடமெல்லாம் வளர்ச்சியாக இருக்கும். நீங்களும் ஒரு மகான் போல தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த இயற்கையெல்லாம் உனக்கு கை கொடுக்கும். நீ என்ன நினைக்கிறீ இந்த இயற்கை உங்க கூட பேசும். எதெல்லாம் உனக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் உன்னை கூடி வரும். நீ வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்ட நீ வெளிநாடு போவ. நீ இடம் வாங்குன்னு ஆசைப்பட்டேன்னு இடம் வாங்குவ. வீடு கட்டுவேன்னு நினச்சினா பங்களாவே கட்டுவேன். உனக்கு நிறைய பணம் நினச்சினா அந்த பணம் வந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க கிரியா. அனைத்தும் சுத்தம் செய்து ஆனந்தமான வாழ்க்கையை மாற்றுவதாங்க கிரியா. ஆன்மாவோடு பேசுவதாங்க கிரியா. ஆன்மாவுடைய மிகப்பெரிய தொடர்பு தாங்க கிரியா. இந்த ஜீவராசிகள் அனைத்தும் மிஞ்சியது தான் மனிதன். இந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனை இறைவனோடு இறைவனாக சேர்ந்து பிரபஞ்சத்தோடு கலந்து பேசுவதாங்க கிரியா. அற்புதமான கலை. இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. கடவுள் கொடுக்க மாட்டார். நமக்குன்னு காலமும் நேரமும் விதியும் கூடி இருந்தால் மட்டும்தான் வருவோம். இல்லை கல்யாணத்துக்கு போயிடுவோம், இல்லை சீருக்கு போயிடுவோம். மனசுனாவே நம்ம வாழ்கிறது இல்லையே, அப்புறம் எப்படி நம்ம கற்றுக்குவோம்? உண்மையான அன்பு, பாச, பற்று, துணை இருந்ததுன்னா, ஆன்மீக தொடர்பு இருந்ததுன்னா, கொடுக்குற தன்மை இருந்ததுன்னா உனக்கு இந்த கிரியை கிடைக்கும். இதுதான் உண்மை. நீ வஞ்சகமோ மோசமோ எண்ணமோ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உனக்கு கிரியை கிடைக்காது. இதாங்க ஜென்மாந்திரமான ஜென்மாந்திர தொடர்பு. நீ எந்த ஜென்மத்திலே ஒரு ஜென்மத்தில் கிரியை எடுத்திருப்ப, அப்போ தான் நீ கிரியைக்குள்ளே வருவ. இதுதான் உண்மை. உன்னை வானாலும் நீ வரமாட்ட, வர வேண்டான்னு சொன்னாலும் நீ வராது இருக்க மாட்ட. இதுதாங்க உண்மை. மிகப்பெரிய ரகசியம் கிரியா. கிரியாவுக்கு மீறி இந்த உலகத்தில் ஒரு பயிற்சி இருக்குதானே உண்மையிலுமே எனக்கு தெரிய இல்லை. அதுக்கு மேலே இருக்குதுன்னு தெரியாது. எத்தனையோ யோகத்தை நானும் கற்றுக்கிட்டு வந்துட்டேன். எத்தனையோ சாமிகளை பார்த்துட்டு வந்துட்டேன். உண்மையாலும் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, கிரியாங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பயிற்சி. இறைவனோடு இறைவனாக இணையக்கூடிய பயிற்சி. உனக்குள்ள ஒவ்வொரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். உனக்குள்ள ஆனந்தம் பெருகிட்டே இருக்கும், சந்தோஷம் பெருகிட்டே இருக்கும், பேரானந்தம் வந்துகிட்டே இருக்கும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும், மகிழ்ச்சி பொங்கிட்டே இருக்கும், பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துட்டே இருக்கும். உன் வாழ்க்கையே அற்புதமாக மாறிடும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. கிரியாவை எடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே புரியும். கிரியாங்கிறது ஒரு உடலை சுத்தப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கும். உனக்கு கேட்குற 16 செல்வத்தை கொடுக்குறது கிரியா தான். இந்த 16 என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 16 விதமான நாடி தான். அந்த 16 நாடி சக்கரா. அந்த 16 சக்கராக்குள்ள தான் 2 சக்கரா வேலை செய்யுது. என்ன சக்கரா? சூரிய நாடி, சந்திர நாடி. இந்த 2 நாடி அடக்கி 16 நாடியில் 15 நாடி ஒடுக்கிறது யாரு? பிராண நாடி. இந்த பிராண நாடி அடக்கிடுச்சுன்னா 16 நாடி அடங்கிக்கும். அப்போ என்ன நடக்கும்? சமப்படுத்திடும். அப்போ எல்லா செல்வமும் 16 செல்வமும் சமமான வழியில் வரும். அப்போ எல்லாமே உனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதாங்க மிகப்பெரிய சூட்சமம். நீங்கள் இதை கற்றுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் 16 செல்வம் பொங்கும், பேரானந்தம் பெருகும். அந்த ஆனந்த பொங்கும் ஆற்றல் வரும் பொழுது உங்களை அறியாத எண்ணம்
அப்படியே சந்தோஷமான மயக்கத்துக்கு கொண்டு போகும். அந்த போதை தாங்க வேணும். இன்றைய காலத்து போதை நமக்கு தேவையில்லை. ஆன்மீக போதை வேணும். அந்த ஆன்மீக போதையில் வாழ 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 உனக்குள்ள மிகப்பெரிய ஆனந்தம் பொங்கிட்டே இருக்கும். இந்த வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் வாழலாமான்னு ஆசைப்படும். இந்த ஆயுள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமான்னு ஆசைப்படும். எப்போதும் சாகு வரை நீ எப்போ உயிர் விடுறையோ அன்ன வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? தடி போட்டு நடக்க மாட்ட. தானாக நடப்பு, தானாக வருவேன். ஆனால் நீ சாகு வரைக்கும் கூட யார் வரா? அந்த ஆன்மா தான் வரும். அந்த இறைவன் தான் உங்களோட பேசுவான். உனக்கு என்ன வேணுமோ அந்தந்த இடத்துல உனக்கு உதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை தான் இந்த கிரியா. நம்மளுடைய அருமையான சித்தராகிய மகாவதார் பாபாஜி ஐயா குரு அவர்கள் இந்த கலையை காட்டினார். மகாவதார் பாபாஜி நான் பார்த்துட்டேன்னு சொல்லலாம். யார் பார்த்தா? எங்கேயுமே யாரும் பார்க்க முடியாது. பார்க்கணுங்கிற ஒரு புண்ணியமும் ஒரு நேரமும் ஒரு காலமும் கூடி இருந்தால் நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். பேசுவாரா? பேசுவார். எப்படி பேசுவார்? எண்ணத்தாலேயே நமக்கு எல்லாமே பேசுகிற மாதிரி தெரியும். நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் அவர் பேசுகிறது. வாய் திறந்தெல்லாம் பேச மாட்டார். வாய் திறந்து பேசுனா நம்மளை இங்கே பிடிக்க முடியாது, கையில் பிடிக்க முடியாது. தியானத்தில் அப்பட்ட நிலைக்கு போகும்போது அவருடைய உருவம் தெரியும் நமக்கு. அந்த உருவத்தை பார்க்கும்போது உனக்கு உண்மை புரியும். நீ என்ன கேள்வி வச்சியோ அந்த கேள்விக்கு பதில் உனக்குள்ளே புரியும். இதுதான் அவர் பார்க்குறது, பேசுகிறது. இதை நான் அடைஞ்சிட்ருக்கிறேன். நீங்களும் அடையலாம். உண்மையிலே நீங்கள் சந்தோஷமாக இந்த பயிற்சி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடையலாம். ஆனந்தமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.